தமிழகத்தில் 68,321 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளன. 950 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாட்டில் வாகன சோதனை ரெய்டு நடவடிக்கைகள் மூலம் 173 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சி விஜில் செயலி மூலம் நேற்று வரை 4,861 புகார்கள் வந்துள்ளதாகவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் இதுவரை 1,080 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி மற்றும் பல்வேறு ஆபரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு. காலை 7 மணிக்கு தொடங்கி 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 950 பேர் போட்டியிடுகின்றனர். 874 ஆண் வேட்பாளர்கள், 76 பெண் வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். தமிழ்நாட்டில் 8,050 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள். 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ளன. 44,800 வாக்குச்சாவடி மையங்கள் வெப் கேமரா மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் பணிபுரியும் நுண்பார்வையாளர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு. ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற பயிற்சி வகுப்பில் 963 நுண்பார்வையாளர்கள் பங்கேற்பு. கடலூர் மாவட்ட திமுக மேயர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. வீட்டில் வைத்து பணம் பட்டுவாடா செய்வதாக எழுந்த புகாரை அடுத்து அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கமான பைனான்சியர் வீட்டில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை. 3,50 கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை. தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணிகள் துவங்கியது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. ராசிபுரம் அருகே உள்ள போதுமலை பகுதிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்லும் ஊழியர்கள். துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் தலைமைச் சுமையாக 7 கிலோமீட்டர் தூரம் எடுத்துச் சென்ற தேர்தல் பணியாளர்கள். கோவையில் மின்னணு வாக்குப்பதிவு பெட்டிகளை இருப்பு வைக்கும் அரசு தொழில்நுட்ப கல்லூரி மையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். நவீன கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறை மூலம் 24 மணி நேர கண்காணிப்பு. நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பின்னலாடை நகரமான திருப்பூரில் இருந்து ஏராளமான தொழிலாளர்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம். வெளிமாவட்ட தொழிலாளர்கள் ரயில் மற்றும் பேருந்துகளில் பயணம் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் 48 மணி நேர கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. நாளை மாலை 6 மணி வரை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 126 அமலில் இருக்கும். தேர்தல் தொடர்பான பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ பங்கேற்கவோ கூடாது. டிவி, FM ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்றவற்றில் தேர்தல் பிரச்சாரம் கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தொகுதிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் தொகுதியை விட்டு வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. திருமண மண்டபங்கள், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியுள்ளனரா என்பதை கண்டறிய ஆணை. சென்னை நுங்கம்பாக்கம், அசோக் நகர் உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. துணை பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் அதிகாரிகள் அதிரடி சோதனை. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இன்று இரவு 8 மணியில் இருந்து நாளை இரவு 10 மணி வரை கோயம்பேடு காய்கறிகள் சந்தை இயங்காது. கோயம்பேடு சிறு மொத்த காய்கறி வியாபாரிகள் நலச்சங்கம் அறிவிப்பு. வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு நாளை விடுமுறை. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு விடுமுறை அளித்து பூங்கா நிர்வாகம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் கடந்த செவ்வாயன்று ஒரே நாளில் 400 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. தேர்தலுக்காக 3 நாட்கள் மதுக்கடைகள் அடைக்கப்பட்டதையொட்டி மது பாட்டில்களை போட்டி போட்டு வாங்கி சென்ற மதுப்பிரியர்கள். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி கடைகளை மூட உத்தரவு. சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு.
தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரம். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் மீது புகார். உரிய நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 5000 ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல். மாணவர் சேர்க்கைக்கு தயாராகி வரும் நிலையில் விடியா அரசின் பள்ளி கல்வித்துறை மெத்தன போக்கு. தமிழகத்தில் ஒரே நாளில் 4 படுகொலை சம்பவங்கள் அரங்கேறியதால் மக்கள் அதிர்ச்சி. விடியா ஆட்சியின் திறனற்ற காவல்துறையினரால் படுகொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாவூரில் 32 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா ஆட்சியில் தொடரும் கஞ்சா கடத்தல் சம்பவங்களால் மக்கள் வேதனை. திண்டுக்கல்லில் கள்ளசந்தையில் மதுபானம் விற்பனை படுஜோர். விடியா அரசின் காவல்துறை கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருமங்கலம் பகுதியில் கோவிலுக்கு சென்ற சிறுமியிடம் பாலியல் தொல்லை அளித்த அர்ச்சகர் கைது. விடியா ஆட்சியில் தினம் ஒரு சிறுமி பாலியல் தொல்லைக்கு ஆளாகுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாளில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்மன் திருவீதி உலா. மாசி வீதிகளில் ஏராளமான பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம். திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஸ்ரீராமநவமி ஆஸ்தானம். உற்சவர் மலையப்ப சாமி தங்க ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். தங்கத்தின் விலை உச்சத்தை தொட்டபோதும் திருப்பதி கோவிலில் கடந்த ஆண்டு 1031 கிலோ தங்கத்தை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். திருப்பதி தேவஸ்தானத்தில் 11,329 கிலோ தங்கம் இருப்பில் உள்ளதாக தகவல்.